காரப்பாக்கம் அரசு பள்ளி அருகே பள்ளி முடிந்து வெளியேறிய மாணவர்களிடம் பாஜகவினர் கையெழுத்து பெற முயன்றனர். எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? தம்பிலா பள்ளிக்கு போறீங்களா? இதெல்லாம் ஒரு பொழப்பாடா? என்னடி நொன்னாங்க இடுப்புல எட்டி போச்சுன்னா செத்து போயிரு. ஓடி போய் எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு. ஆமாண்ணே. இங்க பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. சென்னை காரப்பாக்கத்தில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பாஜக நடத்திய கையெழுத்து இயக்கத்தில் பள்ளி மாணவர்கள் டிவிகே என கோஷமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஏன்டா டேய், பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே, அப்புறம் எதுக்குடா உங்களுக்கு இன்னும் இந்த வரட்டுக்கு வருமா? புரியல, இங்க வாங்க. நான் சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னா காசு தருவேன். இப்படி பழைக்கிறத விட தூக்கு போட்டு சாவலாம். குழந்தைங்கிட்ட கையெழுத்து வாங்கக்கூடாது. ஒரு கோடி கையெழுத்து வாங்கணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள் எல்லாம் தவிர்த்துட்டு தான் நாங்களும் கையெழுத்து வாங்கணும். ஏற்கனவே மிஸ்டு கால் கொடுத்து 1 கோடி பேரை சேர்த்தாங்க. அதனோட தொடர்ச்சியாக இப்படியே பறந்து போய்க்கிருந்தா மானந்தான் உன் தன்மானந்தான் பார்க்க. உங்களுக்கு எல்லாம் தெரியாதா? உங்க மனசாட்சிக்கு எல்லாம் தெரியாது? ஒரு மனுஷன் வந்துட்டு ஒரு பொண்ணோட விஷயத்த வச்சு எப்படி அரசியல் நடக்கிறாங்கன்னு உங்க மனசாட்சிக்கு எல்லாம் தெரியாது? அஸ்கரோட வாங்க போறேன். இப்படி நடிக்கிற உறவு வச்சுக்கிட்டு பணத்தை வாங்கிட்டு போனவ அவ. விரும்பி வந்து உறவு வச்சுக்கிட்டு போனவ அவ. அவன் அப்படி பேசுறப்போவே கூட இருக்கிறவங்களுக்கு அவங்க மூஞ்ச சுளிக்கிறாங்க. நிலவேண்டா அவன் முழுசா நினைஞ்சவ 50 ரூபாய் கொடுத்து அம்மனமா நடந்தா நடப்பான். சேத்துல பொருள பண்ணியோட சண்டை போட்டா நமக்கு தானே நாத்தம். இதுதான் பின்னாடி நிக்கிற நபருடைய ரியாக்ஷன். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ கூட இருக்கிற சாட்டை துறைமுருகனே, அண்ணனே கிளம்புங்க அண்ணனே. விரும்பி வந்து உறவு வச்சுக்கிட்டு போனவ அவ. சேட்டை பண்ணிட்டாலே கூட போறது இவன் எங்கேயும் அடக்கம் பண்ணிடுறேன். சார் தப்பா நினைச்சுக்காதீங்க. அவர் கொஞ்சம் மென்டல் ப்ராப்ளம். மெண்டல்ல என்ன வெளிய உட்கார வைக்கிறீங்க? இடுப்புல ஒரு சகரி போட்டு உள்ள கட்டி வைக்க வேண்டியதானே? என்ன மக்கள் மத்தியில மானத்தை சொல்லி பேரை கெடுக்கணும்? ஏன்னா 20 வருஷமா இதே போராட்டமா ஒரு கட்சியை ஒழிக்கிறதுக்கு எத்தனை பேரோட எத்தனை வருஷத்தோட போராட்டம் இந்த கட்சி. நீ என்ன சீமானுக்காக வந்து அப்படியே அழுதுகிட்டு சீன் போட்டுக்கிட்டு இருக்க? தப்பா நினைக்காதீங்க. அவர் ஒரு விளம்பர பிரியரு. இப்படி ஏதாவது பத்திரிகையில விளம்பரம் வந்துச்சுன்னா அரசியல சேர்ந்து பெரிய ஆளாம்னு யாரோ சொல்லிக்கிறாங்க. அதுக்கு தான் ஆசைப்பட்டு இப்படி போய் சொல்லிட்டாரு. எத்தனை பேரோட சாவு, எத்தனை பேரோட உயிரிழப்பு, எத்தனை பேரோட கண்ணீர், எத்தனை பேரோட தியாகம் இந்த கட்சி. நீ ஏண்டாளுற இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா கொய்யால காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். அதுவும் வித்தியாசமா கூவுறான்டா. ஒரு தலைவர் அழிச்சுட்டா ஒருத்தரா வெளியில கூப்பிட்டு நீங்க எல்லாம் பண்ணிடுவீங்கல்ல. என்னங்க இது இவ்வளவு அசால்ட்டா மரியாதை எல்லாம் போடுறீங்க? நீ பாக்குற வேலைக்கு இது போதும். இல்ல வந்து சித்தப்பாங்கிற நீ அவனை வந்து சித்தப்பான்னு ஏத்துக்கிட்ட. உங்க அப்பா வந்து இவனை தம்பியா ஏத்துப்பாரா? செருப்பாலே அடிப்பேன். அப்பா கிளம்பு. உங்க அப்பா உண்மையாலுமே இருந்திருந்தாருன்னா எப்படி அன்னைக்கு பெண்கள் சம்பந்தமான குற்றங்கள்ல ஈடுபட்டவனுங்க எல்லாம் சுட்டு கொண்டாரோ அது போல இன்னைக்கு இந்த வந்து சீமான்ங்கிற மைனர் குஞ்சுவோ சுட்டுருப்பாரு. வீரவாண்டிய கட்ட பொம்மன். ஐயோ மண்ணா, கட்ட பொம்மன் திருநெல்வேலியில இருக்கான். அவன் எல்லாம் இங்க வரமாட்டான். அப்படியே வந்தால் என்ன, அவனை புறமுதுகு காட்டி ஓட வைப்பான் இந்த புலிக்கேச்சி. இவர் ஒருத்தர் அழிச்சுட்டு என்ன 1000 பேர் வருவாங்க. அது இல்ல பிரச்சனை. அவர் ஒருத்தர் உண்மையா நிக்கிறாரு. இன்னொரு உண்மையான தலைவனை தேடி பிடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு எங்களுக்கு தெரியல. புரியுதா? அதுக்காக தான் நாங்க இங்க இவ்வளவு போராடிட்டு இருக்கோம். சத்தியமா சரி, இவனை அழிச்சுட்டா 1000 பேர் வருவாங்கல்ல. அந்த 1000 பேரும் சைமனை மாதிரி இல்லாம இருந்தா போதும். வேற ஒண்ணு எங்களுக்கு வேண்டாம். அதுக்குன்னு சைமனோட கேடு கட்டவனா இருந்துடக்கூடாது. ஐயோ, அது மாதிரி இந்த அக்கா இருக்காங்களே, இவங்க யார் தெரியும்ல? இவன் அல்லகைப்பா. அல்லகைனா எடுப்பு சோறு மிச்சமேதி போட்டா தின்னுட்டு எதுக்கு ஆமா போடுறேன். நான் மட்டும் ஒரு பையனா பிறந்திருந்தேன்னா இப்ப நடந்திருக்கிறதே வேற அப்படின்லாம் இந்த அக்கா பேசினாங்க. இதுதான் ஆணாதிக்கத்தை சப்போர்ட் பண்ற வார்த்தைகள். இது உங்க கட்சியில பேசிக்காவே இருக்கு. இதுதான் எங்கள் காசேகாவினுடைய மாபெரும் கொள்கை. உனக்கு முன்னாடி சீனியர் காளியம்மாள்னு ஒரு அக்கா, இந்த அக்காவை இப்படிதான் சுத்திக்கிட்டு இருந்துச்சு. கடைசியில மசுரு பிசுருன்னு தட்டி விட்டானுங்க. இவனை நம்பாத. இவன் கேடி பில்லா கில்லாடி ரங்கா. ராத்துல கதவை திறந்து வச்சிருக்காரு, ஒத்தியில வர மாட்டான். ஒரு கும்பலே வந்து உன்னை கவுத்துவானுங்க. அது என்ன, ஒரு ஆணா இருந்தாதான் உங்களால ஏதாவது பண்ண முடியும் இருக்கு.
அதை எதிர்த்து தான் நாங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ பெண்ணா இருக்கிறதுனால உங்களால எதுவும் பண்ண முடியலன்னு சொல்றீங்க. அச்சி வெக்கமா இல்ல உனக்கு? ஆளை மண்டையும் பாரு. ஆனா நீங்க சைமன் கூட அவன் கட்சியில பயணிக்கிறதுனால உங்களையே நீங்க தாழ்த்திக்கிறீங்க பாருங்க. புரியுதா உங்களுக்கு? இதுதான் உங்களுக்கு சைமன் செபாஸ்டியன் சொல்லி கொடுத்து உங்களை வளர்த்திருக்கிற லட்சணம் உங்க கட்சியில. இப்போ இங்க ஒன்னும் அநீதியெல்லாம் நடக்கல உங்க அண்ணனுக்கு. உங்க அண்ணன் வந்து பண்ணின குற்றத்துக்கு அவனை விசாரிக்க தான் கூப்பிட்டு இருந்தாங்க. விசாரிக்க கூப்பிட்டதுக்கு தான் இவ்வளோ டிராமா. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? இவர் யாரு உங்களுக்கு தெரியும், அவர் முத்திரை பாருங்க. இவர் யாரு தெரியாது, அவர் முத்திரை பாருங்க. இவங்க 2 பேர் யாரு? யூதனை தவிர எவனும் போப்பாகவே முடியாது. இவன் முத்திரை பாருங்க. இவங்க யாரு? 2 பேர் முத்திரையும் பாருங்க. இந்த முத்திரையும் பாருங்க. இதுல என்ன தெரியுது? நான் உன் ஆளுங்கிறது. இந்த கண்ணாடியை பார்த்து நீயே காரி துப்பிக்கோ. வெயில்ல மழையில பனியில நனைஞ்ச ஆடு மேத்தா தண்டா கறி, செப்ப கறி, குடலு, தலைக்கறி, மக்களைய திங்க தெரியுது. ஆடு மாடு ஆடு மாடு. ஆனா ஞாயிற்றுக்கிழமை கறிக்கடையில போய் 1/4 கிலோவுக்கு நிக்கிறது. 1 year later. அடிமையா இருந்தே 60 வருஷமா பழகிட்டேன். என் ஆத்தால அப்போ நான் அந்த பிராண்டுன்னு ஓட்டு போட்டு இப்படி பிச்சைக்கார நாயோட கேவலமா அந்த மக்களை வச்சிருக்காங்க. பால், உனக்கு பால் வேணும், தயிர் வேணும், மோர் வேணும், வெண்ணெய் வேணும், நெய் வேணும். இதெல்லாம் நம்ம ஊர்ல உற்பத்தி பண்ணா என்ன கேவலம்? மாடு எங்க வீட்டுல ஒரு 6 மாடு நிக்குது. இது 60,000 மாடு, 70,000 மாடு, 1 லட்சம் மாடு. எப்படி கோடி கணக்குல தமிழ்நாட்டுல உற்பத்தி பண்ணி மேய்ச்சி பால், தயிர், வெண்ணெய் இதெல்லாம் சீமான் பேசுறது என்னடா தப்பு? நீங்க வந்து இன்னும் தற்சார்பு பொருளாதாரம் என்னன்னு தெரியாம இருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் என்னோட 18 வயசுல சீமான் வீடியோவை மலேசியால இருந்து பார்த்தேன். 5 years later. ஐயோ ஒழுங்கா படிங்கடா. ஐயோ இன்ஜினியர் முடிச்சுட்டு இந்த கட்டடத்தை தம்பி இந்த கம்பியை வளையன்னு போய் அவன் ஏசி ரூம்ல உட்காந்துட்டான். ஏன்னா 10வது ஃபெயில் ஆயிட்டு இந்த பாறை பிடிச்ச அழுத்து எங்களுக்கு தான் தெரியும். ஒழுகும் போது படிங்க. சுட்டரிக்குது சூரியன், நாறுது, வேர்வை நாறுது, வேற ஒழுகுது. கட்டந்து எப்படி நாறிக்கிட்டு இருக்கோம்? 10வது ஃபெயில் ஆன என் கூட ஒழுங்கா கம்பி வளைக்க வந்துரு. ஒழுங்கு மசுரா படிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சா நீ ரூம்ல உட்காந்துருப்ப. இல்லன்னு வச்சுக்க என் கூட தான் கம்பி வளைக்குது. ஒழுங்கா படிங்கடா. நம்ம இங்கிட்டு போவோம், கிட்டே போயிடுவா. அப்ப 15 வருஷமா என்ன படி போட்டு அவமானப்படுத்துறீங்க. கொதறி திங்கிரியில எல்லாரும் என்ன என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் மயன் பெரியவனுக்கு நல்லா விவரம் தெரிஞ்சிருச்சு. இதெல்லாம் அவன் பார்த்தானா, அவன் நண்பர்கள் பார்த்தா என்ன ஆவாங்க? நான் ஒரு முளை கயிறு தருகிறேன், அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கி தொங்குங்கள். தம்பி என்ன ஒரு 10th 11th அதான் பெரியவர் ஆயிட்டார்ல. அப்போ அவரோட ஃப்ரெண்டு யாராவது ஒருத்தங்க பெரிய மனுஷியா இருப்பாங்கல்ல, அந்த பொண்ணு உன் பையன் கிட்ட ஏதாவது பேசுமா? ஏன்னா நேத்து நீ பேசுனது ஞாபகம் இருக்கா? நேத்து நீ பிரஸ் மீட்ல பேசுனது ஞாபகம் இருக்கா? ஒரு இடம் 2 இடமா இருந்தா நான் இருக்கும் 1000 இடத்துல வாங்கி தொலைஞ்சிருக்கேன். எந்த குறுப்பா இருக்கும்? என்னமோ வயசுக்கு வந்தோன்னு குச்சில இருந்த புள்ள தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டுல வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு எல்லாரும். கேக்கும்ல, ஏதோ உங்க அப்பன் பேசியிருக்கானே, எல்லாம் திட்டுறாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேக்கும்ல. அப்ப இந்த பையன் மூஞ்சிய கொண்டு போய் எங்க தம்பி வைப்பான்? சீமானு, இத நீ யோசிக்கவே இல்லையா? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. உண்மைதான், நீங்க ஃபீல் பண்ணது கரெக்ட் தான். இவ்வளவு கேவலமா நீங்க பேசியிருக்கீங்க. இதுக்கெல்லாம் அந்த பையன் பதில் சொல்ல முடியாம திணறத்தானே செய்வான். நான் என்ன காலேஜ் படிக்கிற பிள்ளையவோ பாலியல் வன்புணர்வு பண்ண? அவ விருப்பப்பட்டு படுத்தாடா. அந்த பிள்ளை கேக்கும்ல, இந்த விருப்பப்பட்டு படுத்தானா என்ன தம்பி? உங்க அப்பா ஏதோ பேசிட்டு இருந்தான் அப்படின்னு கேட்க மாட்டாங்க. ஏண்டா உங்க அப்பா என்ன அவ்வளவு நல்லவனாடா, விருப்பமே இல்லாம தான் எல்லாம் பண்ணாராடா அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு கேட்பாங்கல்ல. நான் கூட விஜயலட்சுமியோட வீடியோ பார்த்து உங்க அப்பாவை நான் தப்பா நினைச்சிட்டேன். நேத்துதான் உங்க அப்பனை பத்தி உண்மையே தெரிஞ்சது. உங்க அப்பா இவ்வளவு நல்லா வேணும் அப்படிதான் பேசுவான். என்னடா பண்ணுவ? உன்னால இவன் அடிக்க முடியுமா? ஏதாவது ஒரு பெண்ணு விருப்பப்பட்டு கேட்டா இவரு ஹெல்ப் பண்ணுவாரு. இல்லாம இவருக்கு இஷ்டமெல்லாம் இருக்காது. மை ஃப்ரெண்ட், வெரி வெரி சாரிடா. யூ ஹாவ் such a wonderful father டா, a good father டா. இப்படி ஒரு அப்பா கிடைக்கிறீங்க, நீ எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும்டா. ச்சே, விருப்பமே இல்லாம எப்பேற்பட்ட அப்பன்டா, உண்மையாலுமே பாராட்டலாம்டா. இந்த ஆளெல்லாம் ஒரு அப்பனா? அப்புறம் அந்த பொண்ணு கேக்கும்ல, ஆமா மாசம் 50,000 ரூபாய் கொடுத்ததா அவங்க அப்பாவே சொல்றாரு, அவர் எந்த தப்பு பண்ணலன்னா எதுக்குடா அந்த 50,000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு கேக்கும்ல. அதுதான்டா உங்க அப்பாவை நினைச்சு இப்பவும் பெருமையா நினைக்கிறேன். நீ என் அப்ப நீ யாருக்கிட்டயும் சொல்லிடாதப்பா.
இத நான் சொல்லணும்டா. நீ போய் வெளியே யாருச்சு நான் தான் உன் பையன் சொல்லிட்டாதடா. அதை விட மானக்கேடு வேற எதுவுமே இல்லடா. இவர் விரும்பாத பொண்ணு விருப்பப்பட்டு பணம் கேக்குறப்ப விருப்பமே இல்லாம கொடுத்திருக்காரு. சாக்ரிஃபைஸ். என்ன ஒரு சாக்ரிஃபைஸ். அவர் அடிக்காதப்பா, அவர் கட்சியில இருக்காருப்பா. என்னது கட்சியில இருக்கானா அப்படின்னு யார் சொன்னது? அவரே தான் சொன்னாரு. ஏய், ஆளுங்கட்சியில இருக்கியா இல்ல எதிர்கட்சியில இருக்கியா? அட நீ வேறப்பா, நான் தெரு கட்சியில இருக்கிறேன், அந்த நாய் கட்சியில இருக்கிறேன், தப்பா புரிஞ்சு நிக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கத்தில் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.